செல்லக்குட்டியில நான் என்ன சொல்ல வரேன்டா, இந்த வேஷத்தை மாறுற கொஞ்சம் வெள்ளையாகவும் வடிவாகவும் கொஞ்சம் இருந்தால் வேஷ பொம்பளையர் இல்லை அதுக்கெல்லாம் லைக்கும் கமாண்டும் போடுறீங்க. ஆனால் நல்லா நல்லா நாங்கள் கதைக்கிற பேச்சுக்கும் அதுக்கும் மரியாதை கொடுக்குறீங்கள செல்லக்குட்டியெல்லாம். நான் ஏன்னு சொல்லிட்டு வரேன்டா இது. ஏன்னா டிக்டாக்ல இந்த யூடியூப்லேருந்து என்ன பேன் பண்ணாலும் பரவாயில்ல, இந்த கண்ட வேசியர் எல்லாம் சூப்பர் கொடுக்குறோம் எனக்கு கொடுக்குறோம் அண்டு கேட்குறவர்களுக்கெல்லாம் லைக் கமாண்ட் விழுது. ஏன்னா இப்படி இருக்கிறீங்க? ஆம்பளைண்டா ஆம்பளை மாதிரி இருக்கும்டா, பொண்ணேன் மாதிரி இருக்கப்படாய். சரியா? நான் இதை 2-3 நாள் வச்சு பார்த்துக்கிட்டு வரேன். இதை பற்றி கதைக்கணுடைய நினைச்சு வந்தேனா சரியோ? நான் சொல்கிறேன் என்னண்டா, ஒரு நல்ல மனித அபிமானப்படி போடுறவங்களுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு லைக் பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி, ஐ டோன்ட் மைண்ட். ஓகே, நான் இந்த யூடியூப்பில் நான் டிக்டாக்ல அதில் இதில் நானும் ஒரு மீடியாவில் உள்ளவன் தான். ஆனால் நான் பயப்பட மாட்டேன்னு எனக்கு வேணுமா அடுத்த ஐடி போயிட்டே இருப்பேன் நான். சரியா? கண்ட தேவையாளர்களுக்கெல்லாம் லைக் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க. ஏன்டா நல்ல மனுஷனை கமெண்ட் பண்ணுறீங்கல்ல, ஏன் பிள்ளைகளா நல்ல மனுஷனை கமெண்ட் பண்ணுறீங்களே? எனக்கு இதில் சின்ன சின்ன குழந்தை குட்டிகள் பார்க்குறதுகள் அதில் நான் தப்பு பண்ணக்கூடாது. இந்த செல்ல குட்டிகளே குழந்தை குட்டிகளே நீங்கள் பார்க்குற பிள்ளைகளா எல்லோரும் என்ன மன்னிக்கணும் செல்ல குட்டிகளா.